வணக்கங்க. அரங்கத்தில் பேசிக்கொண்டிருந்தவர் தன் கையில் இருந்த தங்க மோதிரத்தை எடுத்து காண்பித்தார். இந்த மோதிரம் யாருக்கெல்லாம் வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது அரங்கத்தில் இருந்த அத்தனை பேருமே கைகளை உயர்த்தினார்களாம், எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும்னு சொல்லி. கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறாரு, ஒரு கேண்டிலை ஆன் பண்ணி அதை அந்த நெருப்பில் காட்டினோன்னே என்னாகும், அந்த கேண்டிலில் மேலே வருது இல்லைங்க, அந்த கரும் புகை அந்த தங்க மோதிரத்தில் பட்டுதான். திரும்பவும் கேட்குறாரு, யாருக்கு இந்த மோதிரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் எல்லாரும் கையை தூக்குறாங்க, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. தூக்கின கை எதுவுமே கீழே வரல, எல்லாமே அப்படியே இருக்கு, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. மூன்றாவது என்ன பண்ணுறாரு, அந்த தங்க மோதிரத்தை கீழே காலில் போட்டு மிதிச்சிடுறாரு. மிதிச்சுட்டு இப்போ யாருக்கு வேணும் இந்த தங்கம் அப்படின்னு சொன்னபோது இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்குறாருங்க. அது தங்க மோதிரம் தான், அது கரிப்படைஞ்சாலும் சரி, அதை கீழே போட்டு மிதிச்சாலும் சரி ஒன்றுமே ஆகாது. மேபி அது அந்த புகையை விட்டதுனால அது கருப்பாக இருக்கலாம், தேய்ச்சி கழுவுனா போயிடும். கீழே போட்டதுனால ஒடுங்கி இருக்கலாம், ஒடுக்க எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால நீங்கள் எப்போவுமே நீங்கள் தான். அடுத்தவங்களுக்காக உங்கள் தராதரத்தை ஒரு நாளும் குறைச்சிக்காதீங்க. மீண்டும் நாளை சந்திப்போம்.